ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த வீடியோக்கு என்ன டைட்டில் போடுறதுனே தெரில. ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் கேட்டிருந்த நிறையா கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம புது வீட்டில் வந்திருக்க சில அப்டேட்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஸோ அவ்வளோதான். எப்போயுமே குளிச்சுட்டு வந்தோன்னா சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி போடுங்க சம்மர்லன்னு சொல்லிட்டு. ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே வந்து நான் லிப் பாம் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். போட்டதுமே வந்து இப்போது நான் கலர் பாரோட மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, ஸ்கின்னுக்கு நல்லா ஸ்மூத் கொடுக்குது. ஸோ அதனால் அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. நம்ம சம்மருக்கு வந்து ஸ்கின் ரொம்பவுமே ட்ரை ஆகும் மக்களே. ஸோ நல்லா தண்ணி குடித்து நல்லா டீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிவ்யாவோட லோஷன் யூஸ் பண்ணுறேன். நான் 2 வச்சுருக்கேன். நிவ்யாது ஒன்று, ஜுடியோது ஒன்று வச்சுருக்கேன். நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி, எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் வேணாம், கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கட்டும், மைல்டாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் நிவ்யா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்லா வந்து ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கணும், நல்லா ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜுடியோது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு குட்டி பொட்டு வச்சு நம்மளோட ஸ்கின் கேரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே மினிமலான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நிறையாலாம் கச்சன்னு யூஸ் பண்ண மாட்டேன். வெளியே போனால் ஒரே ஒரு லாக்மில க்ரீம், அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்கேன். நான் அதிகமாக எதுவுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே வந்து குளிர்காலம் மழை காலத்தில் தான் வந்து சளி பிடிக்கும். பட் ஆனால் இந்த சம்மர்லேயுமே சளி பிடிக்குது. ஏன்னா ரொம்ப வேர்த்து அந்த நீர் கோர்த்து சளி பிடிக்குது. அதனால் வந்து நீங்கள் தலை குளித்த உடனே அதுவாக ட்ரை ஆகட்டும் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஸோ வந்து நேச்சுரல் ட்ரையிங் ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு குட்டி அப்டேட்னே சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இது. என்னென்னா நம்ம வீட்லேயே இப்போ வந்து சில செடிகள்லாம் வந்து வச்சுருக்கோம். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. அது மண்ணுக்குள்ளேருந்து வந்ததுனால மேலே ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சப்பாத்தியில் போட்டு செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வச்சு எதுவுமே வராது. ஸோ இந்த டைம் வந்து எல்லாம் வரும்போது ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கேன், ஒரு சைடு வந்து இந்த சிகப்பு தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக புதினா, நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினாலேருந்து வச்சது தான். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இது வந்து கற்பூரவள்ளி, பேபிஸ்க்கு வந்து சளி பிடிச்சிச்சின்னா கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். அது வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் வந்திருக்கு ஓரளவுக்கு. நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கும் இப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்த ஒரு வகையான கீரை தான். அது அப்படியே செடி மட்டும் மாற்றி வச்சுருக்கோம். அண்ட் இந்த க்ரோ பேக்கில் வந்து தக்காளி செடி வந்து போட்டிருக்கேன். தக்காளி எதுக்கு போட்டேனே தெரில, பட் ஆனால் இருக்கட்டுமே ஒரு ஆசைக்காக வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு அங்கங்கே வந்து க்ரீனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். மணி பிளான்ட் வந்து டக்குனு ஈஸியாக வளர்ந்துருன்றதுனால இதில் நிறைய போட்டு வச்சுருக்கோம். அப்படியே வந்து மேலே கம்பி கட்டி ஏற்றி விடலாம் அப்படின்ற ஒரு பிளானில். அண்ட் இந்த டப்பா பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். 6 செட்டில் வந்து வாங்கினேன். விலை ரொம்ப கம்மி தான், 200 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. இதோட லிங்க்குமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணியில் போட்டு வச்சு வேர் வரதுக்கும் மண்ணில் வச்சு வேர் வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறேன் மக்களே. ஸோ தண்ணியில் போட்டு வச்சதெல்லாம் நல்லா வேர் வந்துருச்சு, போயிட்டுருக்கு. மண்ணில் வச்சது வந்து இப்போ தான் வந்து சோகமாகி இப்போ தான் வந்து வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பேக்ரவுண்டில் வச்சுருந்துருப்பேன். அதுக்குள்ளே இப்படி தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேன். இதுலேயும் பாருங்கள் நல்லா வந்து வேர் விட்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செடி எல்லாமே வளர்ந்து வர்றதுனால. ஹாய். ஸோ உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு யோசித்தேன். பேப்பரில் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வீடியோ போட்டோம்னா அது கீழே வந்து ஒரு சிலர் வந்து ஏதாவது கேட்குறீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டது வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஏன் வந்து புது வீட்டுக்கு மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த வீட்டுக்கு நாங்கள் மாறினதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா அதித்தி தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடி இருந்த வீடு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வந்து பத்தாமல் இருந்துச்சு. அவளை கொஞ்சம் வந்து நல்லா துருன்னு விளாட்றாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வீடு பத்தலை. கொஞ்சம் பெரிய வீடாக போகணுன்னா அவளுக்கு வந்து விளாட்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், வீட்டுக்குள்ளேயே நல்லா வந்து அங்கங்கே போய் பார்க்கறதுக்கு நல்லா அவளுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்றதால மாற்றணும். மித்தபடி வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போது வந்துச்சுன்னா 2 மந்த்ஸ் ஆக போகுது. May 7 வந்துச்சுன்னா 2 மந்த்ஸ் ஆக போகுது. ஸோ நாங்கள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து செட் ஆகிட்டோம். இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க பிளான்ஸ் வைங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து எப்பயுமே என்னென்னா, நான் வச்சா செடி வராதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் எப்பவுமே செடி வைக்க மாட்டேன். வச்சாலும் அது வந்து வராது, அது வந்து செத்து போயிடும்.
ஸோ அதனாலே நான் வந்து பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். அப்புறம் ரீசன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நாங்கள் பழைய வீட்டில் வந்து தண்ணியில் வந்து உப்பு கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வைக்கிற செடி எல்லாமே வந்து செத்துருச்சு. இங்கே வச்சிருக்க செடி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து இப்போ தான் செடி எல்லாமே க்ரோ பண்ணுறோம். வீட்லேயுமே ஒரு சில கீரை அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியான வெஜிடபிள்ஸ் போடலாமே அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். மணி பிளான்ட்டுமே வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே இப்போ தான் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ. என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு கன்சர்னில் வந்து நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து சார்லிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கேட்குறீங்க. சார்லிக்கு வந்து என்ன சொல்கிறது, சார்லிக்கு என்னாச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கீழே நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும்னா அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, காதில் வந்து புண்ணாக இருந்துச்சு. ஸோ காதில்ன்றதுனால டக்குன்னு அது அஃபெக்ட் ஆகி இறந்து போயிடுச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு வேணும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பேக்கிங் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது செப்டம்பர் அந்த டைமில் இருந்து தான், ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் இருந்து தான் வந்து பேக்கிங்குள்ளே நம்ம வந்தோம். நம்ம கெரியர் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக 1 இயர் கூட ஆகலை. எனக்கு என்ன ஐடியாவில் இருக்கேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு 1 இயர் கழிச்சு தான் ஸ்கூலில் சேர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள ஸ்கூலில் சேர்த்துனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பேக்கிங் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாலேயுமே வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர்கிட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எடுக்க தான் போகிறோம். பட் ஆனால் இப்போ இல்லை, ஒரு 2 இயர்ஸ் நம்மளும் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கணும். நீங்கள் எதாவது டவுட்ஸ் கேட்டிங்கன்னா கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வரணும்ல. ஸோ அது எல்லாமே நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம கிளாஸ் எடுக்க தான் போகிறோம். பட் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன சொல்கிறது, ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ இருக்க நம்ம இந்த ஜென்ரேஷனில் நம்ம கையில் ஃபோன் இருக்குது. ஸோ நிறைய நம்ம என்ன வேணால் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி பேக்கிங் சூஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி எங்களை ஃபாலோ பண்ண எங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கற்றுக்கிட்டு இருந்தேன். என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா டெய்லியும் வந்து வெளியே போய் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அது செட் ஆகலை. வீட்டிலே இருந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், அதே சமயம் நம்ம ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும் நான் யோசித்தேன். டெய்லியும் நம்ம கிளம்பி போயிட்டு வரது வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டாங்க, வீட்டில் இருந்தேன். ஸோ வீட்டில் இருக்கும்போது ஓவர் திங்கிங் ஆகுது. எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதையாவது யோசிக்கிறோம், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒர்க் பண்ணலாமே. நான் எப்பயுமே நான் என்ன நினைப்பேன்னா, அடுத்தவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சா கூட அது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம ஏதாவது நம்ம குழந்தைக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கோ நம்ம வாங்கி தருவோம், நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், சும்மா ரேண்டமாக யூடியூப்பில் ரேண்டமாக வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கேக்கு, ஹோம் பேக்கிங் எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. சீரியஸாக ஃப்ராங்காக சொல்லணும்னா ஹோம் பேக்கிங் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துச்சு. ஸோ நான் அதை பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் வந்து பார்த்துருப்பேன் அது ரிலேட்டடாக. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஏதாவது சில பல ஐடியாஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணுங்கள், அதை கோத்ரூ பண்ணுங்கள். கூகுளில் போய் அதை பற்றி பாருங்கள், யூடியூப்பில் அதை பற்றி பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் கண்டினியூவாக ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட், அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்குது. நான் அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே அது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா நிறைய ஐடியாஸ் வருங்க. எனக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஐடியாஸ் இருந்துச்சு. அது எல்லாமே நான் பார்க்கும்போது சிலதெல்லாம் எனக்கு போர் அடிச்சோம், என்னது ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. நான் இதை பார்க்கும்போது வந்து எனக்கு இதில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், இது நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம வீட்டையும் பார்க்கணும், பேபியும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணும், சைட் பை சைட் நம்ம இதையும் பார்த்துக்கலாம். இது 30 டேஸ் வேலை பார்க்குற மாதிரியும் இருக்காது, நம்ம கேக் ஆர்டர்ஸ் வரப்போ தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் நான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு இருக்க அந்த பிஸ்னஸ் ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சூஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நிறையா படிங்க. ஸோ உங்களுக்கு அப்போயுமே இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகலை, என்னால் இது முடியும் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா ஹோம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னா ஓகே, அது நல்ல ஐடியா அப்படின்னா நான் சொல்லுவேன். வெளியே போய் கஷ்டப்பட முடியாது. ஏன்னா வீட்டில் ஒரு வேலை பார்க்கணும், கிளம்பி போய் வெளியே ஒரு வேலை பார்க்கணும், மறுபடியும் திரும்பி வந்து வீட்டில் ஒரு வேலை பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அது குழந்தை இருக்கும்போது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க.
அதுக்கு அடுத்தது சிலர் வந்து என்னோடய ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி பற்றி நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதை பற்றி நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் பாப்பாவுக்கு வந்து 1.25 வயசு வரைக்குமே ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து சாப்பாடு வந்து சாப்பிட மாட்றாங்க. எப்பயுமே வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், சாப்பாடு ஊட்டினா கூட 2 வயசு சாப்பிட்டுட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து அவங்க ஹெல்த்துக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா நல்லா ஃபுட் எடுத்துக்க வேண்டிய டைமில் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புக்கு சரிப்பட்டு வராதுன்ற கண்டிஷன்னால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஜெர்னி வந்து ஒரு 1.25 வயசு வரைக்கும் தான் இருந்துச்சு. ஸ்மூத்தாக தான் போச்சு, ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டைம் பற்றி கேட்டிருந்தீங்க. பேபிஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் டைம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸ்க்ரீன் டைம் வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க, டு பி ஃப்ராங்க். ஏன்னா நம்ம இருக்க ஜென்ரேஷன் அப்படி, நம்ம அப்படி. இப்போது ஒரு குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்து தான் வளருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோன் தான் பார்த்துட்ருக்கோம், ரீல்ஸ் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், எதையாவது தான் நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்குமே அது இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க முன்னாடி யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக எப்படியா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபோன் நம்ம கையில் வந்து சேர்ந்துருது, புரியுதுங்களா? அதை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸ்க்ரீன் டைம் அவங்க பார்க்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. பட் வந்து லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ சில பேபிஸ்லாம் வந்து ஃபோன்லேயே ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து டிவி தான் பார்க்க வைப்பேன். டிவி பார்ப்பாங்க, நல்லா டிவி பார்ப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, கொஞ்சம் நல்லா வந்து யோசிக்கிறதுனால ரொம்ப ஃபோன் வந்து கேட்குறாங்க, ஃபோன் வேணும்னு. பட் ஆனால் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியாமல் வந்து டைவர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளோ தூரம் டைவர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து சொல்லாதீங்க, ஃபோன் பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அவங்க வந்து டைவர்ட் பண்ணுங்கள். வா இது பண்ணலாம், வா செடி வைக்கலாம், சம்திங் லைக் வா ஏதாவது பண்ணலாம், கிச்சனில் போய் வா பால் குடிக்கலாம், அந்த மாதிரி சொல்லி ஏதாவது சொல்லி டைவர்ட் பண்ணி அவங்கள வந்து அப்படியே மாற்றுங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபோனை பிடுங்கி வைக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்க வளருவாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்கள அப்படியே டைவர்ட் பண்ணுங்கள். வா போய் விளாட்லாம், பால் விளாட்லாம், அந்த மாதிரி சொல்லி வந்து டைவர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் பேபிஸ் டெவலப் ஆக இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். நோ கஷ்டமெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் கில்ட்டி ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா எனக்கு தோணும். 24 hours நம்ம ஃபோனோ டிவியோ கொடுக்க போகிறது கிடையாது. அந்த ஒரு 1/2 hour இல்லை 20 minutes பார்க்கறதுனால வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம இருக்க ஜென்ரேஷன் அப்படி, அதனால் நம்ம வந்து அதில் ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்னொரு காமனான ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது வந்து வெயில் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இருக்க சம்மர் பற்றி சத்தியமாக டாலரேட் பண்ண முடியல. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், முடியலை, இப்போயே வேர்த்து ஒழுகிட்டு இருக்கு. ஸோ வெயில் வந்து பின்னி எடுக்குது. கண்டிப்பாக உடம்பு வந்து நல்லா டீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. நான் இப்போ ரீசெண்டாக மதன் கௌரி வீடியோ கூட இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ வந்து எல்லோ அலர்ட் மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கொடுமையாக இருக்குங்க, சீரியஸாக தாங்க முடியலை. வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, ஜூஸ் குடிங்க, எதையாவது குடிச்சிக்கிட்டே இருங்க. சாப்பிட முடியலனா கூட பரவாயில்ல, மதியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நிறைய மோர் அந்த மாதிரி எதாவது குடிச்சிட்டே இருங்க. இளநீ, ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சு உடம்பை நல்லா டீஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. வெயில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. சீரியஸாக இப்போ மணி 5 ஆகுது, இன்னுமே வெளியே வந்து வெயில் போந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து அந்த பீக் டைம் சொல்கிறாங்களே 11 to 4 அந்த டைமில் மட்டும் வெளியே போகிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. கார்னா ஓகே, பைக்கில் போகிறோம் இல்லை நடந்து போகிறோம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 1 month மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்பை நம்ம தானே பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துப்பாங்க? ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து நிறைய செடிஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்குலாம் மட்டும் எனக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். அது வந்து சோகமாக இருக்குது, தண்ணியில் போட்டு வச்சதெல்லாம் வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ இது மட்டும் எனக்கு எதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் மக்களே. ஸோ அவ்வளோதான், சரி வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போது வெயில் வந்து ரொம்ப அடிக்கிறதுனால மார்னிங் எங்கேயுமே நம்ம வெளியே போக முடியறதில்ல. ஸோ ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் லைட்டாக வந்து காற்றடிக்குது. அதனால் ஈவினிங் ஆனாவே நான் வந்து மொட்டை மாடிக்கு போயிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes போய் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவேன். ஸோ வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது இந்த சைடு அந்த சன்செட் ஆகிற மாதிரி வியூலாம் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன்.
ஐஸ்கிரீம் கேக் மண்டே உடச்சிக்கணும். என்ன வேணும்? என்ன கொடுக்க? எடுத்து கொடு வேணும். தர முடியாது. குழந்தை ஏமாத்தாத. பிட்வீன் என்ன ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலுமே தண்ணி குடித்து உடம்ப டீஹைட்ரேட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்லைடை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்டர்டியாக சூப்பராக இருக்குது பேபிஸ்க்கு. நல்லா ப்ரொடக்டிவாகவும் இருக்குது. இது எல்லாமே நம்மளே அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான். அவங்களே மேனுவலும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை பார்த்து வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இதோட காஸ்ட் மட்டும் கொஞ்சம் வந்து ஹை ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ நம்ம 1500 2000 அந்த ரேஞ்சிலையுமே வந்து ஸ்லைடு இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, நம்ம வந்து அது ஒவ்வொரு டைமும் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து சரி ஒன்ஸ் வாங்குகிறோம், கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் வாங்கினோம். அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4000 கிட்ட வந்துச்சு. எவ்வளோ பேருக்கு பொடி தோசை வித் சாம்பார் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த அன்றைக்கி நம்ம வீட்டில் மதியானம் சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ நைட் எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு பொடி தோசை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான ஒரு பொடி தோசை போட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தோசை வந்து வெந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா பொடி போட்டு சாப்பிடு அப்படின்வாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை மாவு ஊற்றின உடனே லைட்டாக நம்ம இட்லி பொடி கடையில் வாங்குறது தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இதாக விட்டுட்டு திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுங்க. அது லைட்டாக வந்து நல்லா வெந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் அதை பிச்சு நீங்கள் சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸாகவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ எனக்கு சொல்லும் போது கூட டெம்ட் ஆகுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பொடி தோசை பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும், பர்சனலாக ஏதாவது கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் பர்சனலாக வந்து கூட டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். அண்ட் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க மக்களே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் எங்களுக்கும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். டாட்டா பாய்.